गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, ஜெய வருஷம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி வளர்பிறை திரையோதசி பகல் 2 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு வளர்பிறை சதுர்தசி திதி ஆரம்பமாகிறது. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று கரிநாள். ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் சூரியன் புதன் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாராட்டு விழாக்கள் எல்லாம் நடைபெறும். கலைஞர்களுக்கு இயல், இசை, நாடகம், சின்னத்திரை, பெரிய திரை தொடர்பான கலைஞர்கள் பாராட்டப்படுவார்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும்.
ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி சுக்கிரனின் நட்சத்திரங்களில் ஒன்றான பூரத்தில் சந்திரன் உலவுகின்ற நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என சொல்லலாம். குறிப்பாக பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். பயணங்களினால் நன்மைகள் நடைபெறும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வந்து சேரும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு உச்சம், 3ஆம் இடத்திலே சந்திரன். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் தொடர்ந்து குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே அதற்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய முதலீடுகளை துவங்குவீர்கள். புதிய முதலீடுகள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறதாகவே உங்கள் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது தீர்ந்துவிடும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அங்கே நிரந்தரத்தன்மை ஏற்படும். பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது நிரந்தரமாகிவிடும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கலாம். கூடுதல் பொறுப்புகள் அலுவலகத்திலே வழங்கப்படும். அதனால் பணிச்சுமை அதிகரிக்கும். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். மாணவ மாணவியர் தங்களது கல்வியிலே மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றம் காண்கின்ற நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சூரியன் இப்பொழுது குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே 9, 10 குடைய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் தொடர்பான பணப்பரிமாற்றம் மிகச் சிறப்பாக நடைபெறும். பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனலாபம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மனம் போன போக்கிலே செலவு செய்யக்கூடாது. செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்திலே ஒரு சிறு உபாதை ஏற்பட்டு விலகலாம். 8 செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிறிய நோய் உபாதை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனினும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதியின் நட்சத்திரங்களில் ஒன்றான பூரத்தில் சந்திரன் உலவுகின்ற நாள். ஏகாதச ஸ்தானத்து சந்திரன் என்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது பணிகளை வெகு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியும் இடத்திலே செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும்.
விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9 குடைவன் 10ஆம் இடத்திற்கு செல்வதால் நன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 9 குடைவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது செயல்பாடுகளிலே ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். சிந்தனையில் தெளிவு, செயலில் தெளிவு. நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கின்றன என்று பிறரால் பாராட்டப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக அமையும். அதிக அளவிலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அசையா சொத்துக்கள் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை வருமானம் கிடைக்காமல் இருந்த உங்களது அசையா சொத்துக்கள் இப்பொழுது வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வீடு, மனை, நிலம் போன்றவற்றை விற்பனை செய்தல் அல்லது வாங்குதல் போன்ற பணிகள் ஏதேனும் இப்பொழுது செய்ய வேண்டியிருந்தால் அதை வெகு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். விற்பனை செய்வது, வாங்குவது ஆகிய இரண்டுமே மிகச் சிறப்பாக நடைபெறும். திட்டமிட்டபடி வெற்றிகரமாக அவற்றை செய்து முடிப்பீர்கள். அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதிக நன்மைகள் விளையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பதவிகள், பட்டங்கள், பொறுப்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். மிக உயர்ந்த பதவிக்கு நீங்கள் செல்வீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் கண்டுகொண்டிருக்கும் கனவுகளெல்லாம் இப்பொழுது நனவாகும் நேரம். ஒரு சில நேரங்களிலே நீங்களே உங்களை கிள்ளி பார்த்து கொள்வீர்கள். காண்பது கனவா இல்லை நனவா என்று. அப்படி ஒரு ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய வளர்ச்சி போன்றவை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அங்கே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். அன்றாட பணிகள், டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிதாக எதுவும் முதலீடுகள் எல்லாம் செய்ய வேண்டாம். புதிய முதலீடுகள் செய்வது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, புதிய முயற்சிகளில் இறங்குவது போன்ற அனைத்தையும் இந்த நாளிலே தவிர்த்து விட வேண்டும். முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருக்கும் உங்களுடைய வேலைகளை தவிர வேறு எதையும் செய்ய வேண்டாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகமாகும். புதிய பொருட்களை வாங்குவது, விலை உயர்ந்த அதிநவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அழகுபடுத்துவது போன்றவையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மருத்துவத்துறையிலே உள்ளவர்கள், மருத்துவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். எதிர்பாராத விதமாக சில புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கடல் கடந்து சென்று கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்துவதற்கு ஒரு சிலருக்கு சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உங்களது திறமைகள் வெளிப்படும். புகழ், பொருள் இரண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே கல்விக்கதிபதியான புதன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ஆகவே கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். இது அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். செலவுகள் எவ்வளவு வந்தாலும் அதை சமாளிக்கும் அளவிற்கு உங்களுக்கு வரவும் இருக்கும். வரவும் செலவும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம்.
வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு அங்கே புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பங்குனி உத்திரம், மாலை நேரம் பௌர்ணமி ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே நாளை இரவு பௌர்ணமி கிரிவலம். பங்குனி உத்திர திருநாள் நாளைய தினம் அனைத்து முருகன் கோவில்களிலும், ஐயப்பன் கோவில்களிலும், சாஸ்தா கோவில்களிலும் நாளைய தினம் சிறப்பு வழிபாடு நடைபெறும். முருகப்பெருமானுக்கும் சாஸ்தாவிற்கும் மிக முக்கியமான நாள் பங்குனி உத்திரம். நாளைய தினம் பங்குனி உத்திரம். நாளைய தினம் பௌர்ணமி கிரிவலம். மாலை 4:25க்கு பௌர்ணமி ஆரம்பமாகி விடுகிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இரவுதான் பௌர்ணமி கிரிவலம். திருவண்ணாமலைக்கு சென்று பௌர்ணமிக்கு பௌர்ணமி கிரிவலம் செய்பவர்கள் நாளைய தினம் இரவு நேரத்திலே அதை செய்ய வேண்டும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியில இது நாள் வரைக்கும் நீங்க சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்க போன்ல தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா நேர்ல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் இப்ப இருக்கு. வரும் 5ஆம் தேதி மாலை 4 மணிக்கு டி நகர்ல இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்துல நம்மளுடைய சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களை சந்திச்சு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதையே நமக. அபராஜித பிங்காட்சா நமஸ்தே ராமபூஜிதா. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஜெய வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி 2/4/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீகமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சாந்தி பரிகாரங்களில் ரொம்ப எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விருட்ச பரிகாரமும் பிரார்த்தனையும். பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறது நமக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் மனமுருக நம்ம பிரச்சனைகளை சுவாமிகிட்ட தெரிவிக்கிறது. அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் செய்கிறது ரொம்ப எளிய வழி. இதில் நாம சங்கீர்த்தனம் தெரியலன்னா பிரார்த்தனையாவது நம்ம செய்யலாம். அது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். பொதுவாக எல்லா காலங்கள்லேயும் விருட்ச பரிகாரம் செய்தாலும் கத்திரி ஆரம்பித்து கோடையில் இந்த கத்திரி முடிகிற வரைக்கும் மட்டும் இந்த விருட்ச பரிகாரம் வேண்டாம்னு சொல்லுவோம். பொதுவாக அதேமாதிரி இந்த மரம் வெட்டுறது போன்ற விஷயங்களை கூட கத்திரி காலங்களில் விலக்கி வைக்கலாம். சில பேர் அந்த மரங்கள் அடர்ந்து வளர்ந்துட்டு அந்த கிளையெல்லாம் வெட்டுவா. அந்த மாதிரி கிளையை வெட்டுறது கூட இந்த கத்திரியில் வேண்டான்னு சொல்லுவாள். நீங்கள் சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது வீடுகளில் வைக்கக்கூடிய விருட்சங்கள் மரங்களுக்கு விருட்ச பரிகாரம் கிடையாது. அது வாஸ்து தோஷங்களுக்கோ அல்லது வீட்டில் ஒரு ஆன்மீக சூழ்நிலைகளுக்கோ வைக்கலாம். விருட்ச பரிகாரம்னு செய்யும்பொழுது ஆலயங்கள்லேயோ தர்மஸ்தாபனத்துலேயோ மலை அடிவாரங்கள்லேயோ ஆற்றோரங்கள்லேயோ கோயில் சார்ந்த இடங்கள்லையோ இந்த மரங்களை நந்தவனங்கள்லையோ வைக்கலாம். ஆனால் அந்த வெச்ச மரத்தை வெட்டாமல் இருக்கணும் ஒன்று. அப்புறம் அந்த மரத்தோட பலனை நாம் அனுபவிக்கக்கூடாது. அது எப்படின்னா, இப்போ ஒரு தர்மஸ்தாபனத்தில் ஒரு மாமரம் வச்சுங்க, நல்லா வளர்ந்த பிறகு அந்த மாமரத்தில் வர
அந்த மாம்பழங்களை நாம் எடுத்துக்கூடாது. அதனால் நாம் விருட்ச தானம் பண்ண பிறகு அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் லாபங்களை நேரடியாகவோ மறைமுகமாக எடுத்துக்கூடாது. இன்னும் இந்த விருட்ச பரிகாரங்களை பற்றி நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசலாம். இப்போ முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம மேலே பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு தகவல் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து முதல் இணைப்பாளர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். என் பேரு பையன்களுக்கு கேட்கணும். சரிங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? மதுரையில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பசங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம். பாஸ்டர் 28/9/1981. கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகனுக்காக நீங்க கேட்கணும்? அந்த பையங்க கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆகுது. மருமக கோவிச்சுட்டு போயிடுச்சு, வீட்டுல இருக்க மாட்டேன்னு. அதுதான் கேட்கணும், சாமிகிட்ட கேட்கணும். இன்னொரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சோம். அந்த பொண்ணு கோவிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு 6 மாசம் ஆகுது. அது சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் போகணும்னு கோவிச்சுட்டு போயிடுச்சு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்முடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்கம்மா. முதல் மருமக போய் எவ்வளவு வருஷம் ஆகுதுமா? அது 1 வருஷம் ஆயிடுது. கரெக்டா போன வருஷம் 2 மாசம் தான் போனாங்க. சரிம்மா. என்ன காரணம் சொன்னாங்க? கூடாது, வைக்க கூடாதுன்னு அது கோவிச்சு. என்ன காரணம் முதல் மருமக கோச்சின்னு போனது? அந்த சின்ன பையனை பள்ளிக்கூடம் பக்கத்துல சேருங்கன்னா அவங்க ரொம்ப லாங்கா சேர்த்தாங்க. சரி. அதனால அந்த பிள்ளைய வாங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுல வச்சுட்டு எங்களுக்கு காமிக்கவே மாட்டேங்குது. ரெண்டாவது மருமகன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு, மூத்த மருமகளோட சேர்ந்துக்கிட்டு நானும் கோவிச்சுட்டு போறேன். 6 மாசம் தான் ஆகுது. 2ஆவது மருமக அதுக்குள்ள சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு அம்மா அப்பாவோட பேசக்கூடாது, வரணும்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. 2 மருமகள் சேர்ந்துக்கிட்டு செய்யறாங்க. இதுக்கு என்ன தீர்வு சாமி? சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோட மொத்த இதில் பார்க்கும்பொழுது ஒரு சில தோஷங்கள் தெளிவாக தெரியறது. 2 பேருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே மாதிரியான பரிகாரமே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை வரும். புரட்டாசி மாதம் அமாவாசை வரும். அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் 5 தினசு காய்கறி, 5 தினசு அதாவது பருப்பு, அரிசி, இது 5 தினசும் காய்கறி 5 தினசு. இந்த 5 தினசு காய்கறின்றது நம்ம தேசத்தில் விளையக்கூடிய காய்கறி அப்படின்னு சொல்லுவா. அப்படி பண்ணும்போது பூமிக்கு உள்ளே இருக்கிற காய்கறி விளையக்கூடியதையும் ஆகாசத்தில்னா முருங்கைக்காய் மாதிரி காய்கறியும் கொடுக்கக்கூடாது. அதை தவிர கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி 5 தினசு காய்கறி ஒரு 1/2 கிலோ. அதே மாதிரி இந்த 5 தினசு பொருள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதே மாதிரி தோரம்பருப்பு எல்லாம் 1/2 கிலோ, அரிசி இதெல்லாம் 1/2 கிலோ. இதை வச்சுட்டோம் நீங்கள் கிழக்கு நோக்கி உட்கார சொல்லிட்டோம். உங்கள் வீட்டில் யார் பெரியவங்களோ, உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மாமனாரோ, மாமனார் இருந்தால் மாமனார், இல்லைன்னா உங்கள் கணவர், யாரையாவது ஒருத்தரை உட்கார சொல்லி ஒரு ஐயர் வர சொல்லி கருப்பு எள்ளு ஜலம் விட்டு 7 தலைமுறை அவங்களோட கணவன் மனைவி பேர் சொல்லணும். நாம் ஒரு 2-3 தலைமுறைக்கு மேலேயே மறந்து போயிடுது. அப்படி தெரியுனாலும் நாராயணா லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி ஜலம் கொடுங்க, ரிஷிகளுக்கு கொடுங்க. உங்களோட அந்த முன்னோர்களுக்கு, ரிஷிகளுக்கு இவாளுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுங்க. கொடுத்துட்டோ அதுக்கப்புறம் அதை அவங்களுக்கு தானம் கொடுங்க. இது காருண்ய பித்ருக்கள் பிரீத்திக்கு நல்லது. வசதிப்பட்டால் கயாசிரார்த்தம் செய்யுங்க, காசி கயா, இல்லைன்னா இதுவாவது குறைஞ்சபட்சம் செய்யுங்க. இதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமையும் பெண் தெய்வத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் தொடர்ந்து போடுங்க. அது இப்போலே ஆரம்பிச்சிடுங்க. பெண் தெய்வத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது இப்பயே நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. இந்த நல்லெண்ணெய் தீபம் போடுறதுன்னா நீங்கள் ஒரு கோயிலில் போய் அகலை ஏற்றி கண்ட இடத்துல வைக்காதீங்க. அங்கே அர்ச்சகர் எங்கே சொல்கிறாரோ அங்கே வைங்க. இல்லைன்னா ஒரு சின்ன இதில் எண்ணெய் கொண்டு போய் விளக்கில் சேர்க்க சொல்லி கொடுத்துருங்க. இந்த நல்லெண்ணெய் தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து போடுங்க. இப்பயே ஆரம்பிச்சிடுங்க. இந்த இது மட்டும் மகாலயபட்ச அமாவாசை அன்றைக்கி தான் இதை நீங்கள் செய்யணும். வேறு பரிகாரம் வேண்டாம். இந்த 2 மருமகளும் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். மருமகள்னால் அவங்களும் உங்களோட பொண்ணு மாதிரி தான். அதனால் பிரச்சனைகளை அவங்கள்ட்ட கொஞ்சம் நேராக பேசுங்க. உங்ககிட்ட ஏதாவது குறைபாடு சொன்னால் கொஞ்சம் அதையும் மாற்றிக்குங்க. ஆனால் உறவுகளை பலப்படுத்த
உங்களோட வயசு உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அது எடுங்க. உங்களோட நடவடிக்கை இறை அருளால் கட்டாயம் பூர்த்தியாகும். மருமக சேர்ந்து இருக்கிறதுக்குரிய வாய்ப்பை வரும். பகை மறையும். குடும்பம் இனிமையாக நல்ல சந்தோஷத்தோடு இருக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். திலகா, அவங்க சந்தோஷப்படுற மாதிரியான நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சுவாமிஜி. கண்டிப்பா அவங்க வீட்டில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. புவனேஸ்வரி. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பேசுறோம். எனக்கும் எங்க அண்ணனுக்காகவும் கேட்கணும். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம். என்னோட பிறந்த தேதி 4/3/1978. ராசி தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கணும். சரிங்கம்மா, உங்களுடைய அண்ணனுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. எங்க அண்ணனோட பிறந்த தேதி 7/10/1969. ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்ப மறு திருமணம் பண்ண வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கணும். சரிங்கம்மா, இதற்கான தீர்வு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாளா இருக்குமா? வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. கல்யாணமா எவ்வளவு நாளா இருக்கு? 2 years ஆகுதுங்க. சரி, உங்க அண்ணாக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதை மறுமணம் பண்ண வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கலாம். ஓ, டைவர்ஸ் மியூச்சுவல்ல பிரிஞ்சுட்டாங்களா இல்ல கேஸ் போட்டு பிரிஞ்சாங்க? ரெண்டு பேரும் ஒத்துன்னு பிரிஞ்சாங்களா? ஆமா ஆமா, ஒத்துன்னு தான் பிரிஞ்சாங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து கல்யாணமாகி 2 வருஷமா இருந்து மருத்துவம் எடுத்துட்டீங்களா? போனோம் சார், மருத்துவர்கிட்ட போனேன். சரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு வந்திருக்க விஷயம் புத்திர தோஷம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தான் போகுமே தவிர புத்திர தோஷம் இல்லை. முதல்ல புத்திரி யோகம் உண்டு. புத்திரி யோகம்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக சொல்லும்பொழுது பெரிய பரிகாரங்கள்லாம் வேண்டாம். எளிய மருத்துவம் பலன் தரும். ஆனால் மருத்துவம் கொஞ்சம் தேவை. அதே நேரத்தில் எளிய பரிகாரத்தால் எளிய மருத்துவத்தால் கட்டாயம் குணம் தெரியும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி கட்டாயம் நடைபெறும். எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது பௌர்ணமியில் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு ஒரு சின்ன மணம் மேலே கோலம் போட்டு, அரிசி மாவு கோலம் போட்டு, மாலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுக்கு குத்துவிளக்கு அது மேலே ஏற்றி வச்சு பசு நெய் விட்டு ஒரு மல்லிப்பூ 2 பொடி எடுத்து வச்சுட்டு அதை வந்து பன்னீர்லேயோ சந்தனத்துலேயோ தேய்ச்சி பாலாதேவியை தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க. பாலாதேவியோட அர்ச்சனைன்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லலிதாவோட அர்ச்சனையை பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா ஒரு முறையும் அப்படி இல்லைன்னா ஐம் க்ளீம் சௌம் இந்த நாமத்தை சொல்லியாவது சேருங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் ஐம் க்ளீம் சௌம்ன்ற நாமத்தையாவது சொல்லி சேருங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை. ஐம் க்ளீம் சௌம் அந்த நாமத்தை சொல்லி சேருங்க. இல்லை பாலையோட அர்ச்சனைன்னு கேட்டால் கிடைக்கும். பாலா அர்ச்சனைனா அல்லது லலிதையோட அர்ச்சனை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிட்டோ தூப தீபங்கள் செய்து, அதாவது சாம்பிராணி தூபம் போட்டுட்டோ தீபம் ஏக தீபம் ஏற்றி காட்டிட்டோ அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சிட்டோ பசும்பால் நைவேத்தியம் இல்லை இனிப்பு நைவேத்தியம் பண்ணுங்கள். 11 பௌர்ணமி தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு இறைவன் அருள், லலிதா பரமேஸ்வரி அருள் கிடைக்கும். சரி, நமக்கு அம்பாலோட அருள் கிடைச்சதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா, நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுதே இதை முடிக்கும்பொழுது யாராவது ஒரு பெண் குழந்தையோட பேச்சு சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். அப்போ யாராவது கெஸ்ட் வருவாங்க, பெண் குழந்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தை பச்சை கலர் அல்லது மஞ்சள் கலர் உடை போட்டுட்ருக்கோம். அந்த குழந்தையோட வயது 5 வயசுக்குள்ளே இருக்கும். 11 பௌர்ணமியில் நிச்சயம் ஒரு பௌர்ணமியில் பூஜை முடித்து கல்புரார்த்தி காட்டும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை பிரவேசிக்கும். அது ஒரு நல்ல சகுனமாக நீங்கள் எடுத்துக்கலாம். கட்டாயம் பெண் குழந்தை பிறக்கும். அதனால் அது கவலையே பட வேண்டாம். இப்போ உங்கள் சகோதரர் விஷயத்தில் கேட்டிக்க, எப்பயுமே வந்து பிரிதல் அப்படின்றது கடைசி பட்சமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சமூகம் வந்து பாரத தேசம் வந்து ரொம்ப பழமையான தேசம். பிரிவுன்ற வார்த்தைக்கு இடமே கொடுக்காத ஒரு தேசம். இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்ப வசத்தில் விதி வசத்தால் பிரிஞ்சிட்டாங்க. இனி மறுபடியும் ஒரு இனிமையான வாழ்க்கை அமையறதுக்கு எளிய பரிகாரம் உங்களுக்கு ஆடி மாதம், இந்த வரக்கூடிய ஆடி மாதம் ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் போய் அங்கே புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ண சொல்லுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். ராமேஸ்வரம் போய் புண்ணிய நதிகளில் உங்களுக்கு குளிக்க சொல்லுங்கள். ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ண சொல்லுங்கள். கட்டாயம் ராமநாத சுவாமியோட அருள் கிடைக்கும்.
அப்படியே பக்கத்தில் இருக்க திருப்புல்லானின்ற க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை அமையும். ரொம்ப எளிமையான பரிகாரம். ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் போய் அங்கே புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்குது, கிணறுகள்லாம் இருக்கும். அதில் குளிச்சுட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் இவரையும் உங்களுக்கு மகாவிஷ்ணுவையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் ஒரு நல்ல வாழ்க்கை உங்கள் சகோதரருக்கு அமையும். மறுபடியும் இந்த மாதிரி பிரிவுகள் எதுவும் வராது. கவலைப்படாதீங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. புவனேஸ்வரி அவங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய நேர்கள் இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியில இது நாள் வரைக்கும் நீங்க சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்க போன்ல தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா நேர்ல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் இப்ப இருக்கு. வரும் 5ஆம் தேதி மாலை 4 மணிக்கு டி நகர்ல இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்துல நம்மளுடைய சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களை சந்திச்சு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. சுரேஷ். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க அண்ணன் கோபிநாத் பேசுறோம். அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 26/8/1981. ராசி வந்து மிதுனம், நட்சத்திரம் வந்து புனர்பூசம். சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய அண்ணாக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, அது போச்சோம். அப்புறம் வீட்டுல ஒரே ப்ராப்ளமா இருக்கு. 2000 வீடு கட்டணும். அப்ப இருந்து ப்ராப்ளமா இருக்கு. 2006 எங்க அப்பாவும் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க நல்லா இருக்கப்ப எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் வந்து அவங்க போனாங்க. இப்ப யாருமே இல்லை, சாமி தவிர எங்களுக்கு போனாங்க. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. சொல்லுங்க, உங்க அண்ணா என்ன உத்தியோகம் பண்ற? அவர் பெட்ரோல் பங்க் செய்யறாங்க. அப்படிங்களா? திருமணத்துக்காக இப்ப கேட்டிருக்கீங்க. வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கா? வீடு வாங்கினதுல அதெல்லாம் எதுவும் இல்லை சமைச்சு. ஆனா வீடு கட்டி சொன்ன நிம்மதியே இல்லை சமைச்சு. வீடு கட்ட சொல்லியே ப்ராப்ளம். சரி. அது ஏதோ ப்ராப்ளம், ஏதோ சாங்கியம் பண்ணி ஏதோ கட்டியாச்சு. சரி. ஆனா நிம்மதியே இல்லை வீடு கட்டி. இப்போ நீங்க சொன்னீங்க சுவாமி தான் எங்களுக்கு இப்போ துணையா இருக்காரு. நீங்க மகாபாரதத்துல யுத்தம் நடக்கச்ச கிருஷ்ணன் கிட்ட நாராயண சேனைன்னு ஒரு பெரிய சேனை இருந்தது கிருஷ்ண பகவான் கிட்ட. அந்த நாராயண சேனையை கேட்கறதுக்கு அர்ஜுனனும் துரியோதனனும் ஒரே நேரத்தில் போனான். அப்போ உடனே அர்ஜுனன் வந்து என்ன பண்ணார், சுவாமியோட திருவடி கிட்ட நின்றார். துரியோதனன் வந்து நம்ம ராஜா வாச்சா தூங்கியிருந்தார். கிருஷ்ண பரமாத்மா தூங்கியிருந்தார். அவர் கட்டல்கிட்ட திருவடி கிட்ட அர்ஜுனன் நின்றார். உடனே காலடி கிட்ட நிற்கக்கூடாது, நம்ம ராஜான்னு துரியோதனன் தலைமாட்டில் இருந்தார். உடனே கிருஷ்ணன் யாரோ வந்திருக்காருன்னு எழுந்தார். எழுந்து கால் மாட்டில் இருக்க அர்ஜுனனை முதல்ல பார்த்தார். அப்புறம் துரியோதனனை பார்த்து என்ன விஷயம்னு முதல்ல அர்ஜுனனை கேட்டார். ஏன்னா அவர் தான் முதல்ல பார்த்தார். கேட்டவுடனே இது மாதிரி யுத்தம் நடக்க போகிறது, எனக்கு உங்கள் ஆட்கள் எல்லாம் அனுப்புங்க உதவிக்கினார். உடனே துரியோதனன் வேகமாக வந்து நான் கூட வந்திருக்கேன், எனக்கும் ஆளை அனுப்புங்கண்ணா. உடனே கேட்டார், 2 பேரும் கேட்குறீங்க, இருந்தாலும் அர்ஜுனன் கால் மாட்டில் இருந்தாலும் முதல்ல நான் அர்ஜுனனை பார்த்தேன். அர்ஜுனா நீ என்ன வேணும்? நாராயண சேனை, என்னோட நாராயண சேனை வேணுமா? அதில் 1,00,000 குதிரை, 1,00,000 யானை, 1,00,000 ஆட்கள் இருக்கு, அது வேணுமா? இல்லை நான் ஒண்டி வேணுமான்னு கேட்டார். துரியோதனுக்கு ஒரே படப்படுப்பு. லட்சமாக இருக்கிற ஆட்களை விட்டுட்டோம், கிருஷ்ணன் ஒருத்தனை வச்சு என்ன பண்ண முடியும்னா? ஆனால் கிருஷ்ணன் சொன்னால் நீ யாருன்னு எனக்கு தெரியும் சுவாமி, நீங்கள் போகிறோன்னா. துரியோதனன் நாராயண சேனையை வாங்கிட்டான். ஆனால் யார் ஜெயிச்சான்னு உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணனை நம்பின அர்ஜுனன் தான் ஜெயிச்சார். அது மாதிரி நீங்கள் மனிதர்களை நம்ப வேண்டாம், கடவுளை நம்புங்க. நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷாலை மட்டும் நம்பணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவா நம்மளை கைவிட்டாலும் இறைவன் எப்பயுமே நம்மளை கைவிடுறதே இல்லை. அதனால் இறைவனை நம்பினேன்னு சொன்னீங்கல்ல, அதுவே உங்களுக்கு பெரிய பலம். உங்களை அறியாமையே நீங்கள் ஒரு பெரிய உறுதியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதனால் கஷ்டங்கள்லாம் வந்தால் கூட இந்த சோதனைகள்லாம் உங்களை அதிகமாக எதுவும் பண்ண முடியாது, பயப்பட வேண்டாம். நல்ல காற்றடிக்கும் பொழுது செடி மரம் கொடியெல்லாம் பிடிங்கின்னு போய் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நாணல் இருக்குது, சாதாரணம் தான், அது பிடிங்கி போய் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வலிமையானவர்கள் கஷ்டப்பட்டால் கூட இறைவனை நம்பக்கூடியவர்கள் எப்பயுமே வந்து கஷ்டப்பட மாட்டான். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு இனிமையான ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் இந்த மாதிரியான மன வருத்தங்கள் விலகிறதுக்கும் இப்போ நாங்கள் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறோம். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க போகிறோம். நீங்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, எல்லா வெள்ளிக்கிழமையும் பெண் தெய்வத்தோட கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபமிட்டு அங்கே குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. ஆடி வெள்ளி முழுக்க ஒரு வெள்ளியும் பெண் தெய்வத்தை தொடர்ந்து தரிசனம் பண்ணுங்க.
அது மாதிரி புரட்டாசி மாதம் உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமி அன்னைக்கு, புரட்டாசி மாதம் அஷ்டமி அன்னைக்கு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் நவகிரகத்தையும் அம்மனையும் தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி உடனே நடக்கும். சுவாமியோட அருள் கிடைக்கும். உங்கள் பிரார்த்தனை கட்டாயம் பலிக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சுரேஷ்குமார் அவங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர் நாகராஜ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கு ஆன்சர் கேட்கணுங்க குருஜிட்ட. சரிங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என்னோட பேர் நாகராஜுங்க. பிறந்த தேதி வந்து 29/2/1968. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரங்க. சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? மேடம் வந்து அப்பா வந்து 97 இறந்து போனார். அதுக்கப்புறம் வந்து வீடு பாகம் பண்ண முடியாம இருந்தது, சொத்துக்கள் பிரிக்க முடியாம இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் பாகம்லாம் பிரிச்சு கொடுத்தேன். அக்கா, தங்கச்சி, அண்ணனுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தேன். பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்துட்டு இருக்குது. வீட்டுல வந்து எனக்கு மனைவிக்கும் ஒரு பயங்கரமான சந்தேக ஒரு சூழ்நிலையாவும் இருக்கு. தொழில் வந்து இப்ப அந்த 2 வருஷமா வந்து முடக்கமா தான் இருக்குது. ஆமாங்க, அது விஷயமா தான் குருஜிட்ட கேட்கலான்ட்டுங்க. கண்டிப்பா சார், கவலைப்படாதீங்க. இதற்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத நம்ம சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம். சுவாமிஜி, நீங்க என்ன தொழில் பண்றீங்க? வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நமஸ்தே குருஜி. நமஸ்தே குருஜி. குருஜி, இப்போ அப்பா காலத்துல இருந்து நான் இரும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். பல இரும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க. சரி. இப்போ 2-3 வருஷம் ஆச்சுங்க. இது வுட் சிஎன்சி கார்விங் மிஷின் போட்டிருக்கேன் குருஜி. சரி. இப்போ அதுவும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் இருக்குதுங்க. சரி. இப்போ வீடு பாகம் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் சிரமம். வீட்டுல வந்து செய்வன தோசை இருக்குமோங்கிறது ஒரு ஐயப்பாடு. இப்போ உங்க சந்தேகம் யார்? உங்க மனைவிக்கு உங்களுக்கு சந்தேகமா? யார் சந்தேகப்படுறீங்க? ஆமாங்க, எனக்கு மனைவிக்கு சந்தேகம். இல்ல, நீங்க சந்தேகப்படுறீங்களா உங்க மனைவி சந்தேகப்படுறாங்களா? 2 பேருமே குருஜி. அவங்கள நீங்க சந்தேகப்படுறீங்க? ஆமாங்க, அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆமா. ஒரு விஷயம், முதல்ல செய்வினை இருக்கான்றதை பார்த்துக்கலாம். தொழில் சிறப்பாக வரத்துக்கு என்ன உண்டுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னால உங்களுக்கு வந்து உலகத்திலேயே வந்து பெரிய வியாதி எது அப்படின்னா சந்தேகம். இந்த சந்தேகம் வந்துட்டா உங்கள் நிழலை கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்ம பின்னால் ஏதோ பேய் வருது, பிசாசு வருதுன்னு நினைப்பீங்க. அதனால் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்கன்னா, ஒரு நண்பன் கூட சந்தேகப்படலாம். ஒரு வேலைக்காரனை முதலாளி சந்தேகப்படலாம். ஒரு அப்பாவை பிள்ளை சந்தேகப்படலாம். பையன் சொத்தகத்தை வீண் பண்ணுவானா, அழிச்சிடுவானா. அப்பா ஒரு சொத்து கொடுக்குறாருன்னா பையனை வந்து அப்பா சந்தேகப்படலாம். இல்லை அப்பா சொத்து கொடுக்காம போயிடுவாருன்னு பையன் சந்தேகப்படலாம். ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் இந்த சந்தேகம்ன்ற வார்த்தைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா சந்தேகம்ன்ற பேய் உங்கள் மனசில் வந்து உட்கார்ந்துடுத்துனா நீங்கள் பார்க்கக்கூடிய, அவங்க பேசக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சந்தேகமாக தான் தெரியும். கணவன் மனைவி உறவுனா ஒரு உன்னதமான நட்பு. இது யாரும் அடிமை கிடையாது. கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு அடிமையோ அடிமை கிடையாது. அதனால் நாம் அடிமைன்ற நோக்கத்தோடு பேசவும் கூடாது. ஒரு உன்னதமான ஒரு நட்பு, உயர்ந்த நட்பு. நீங்கள் அந்த கணவன் மனைவி உறவில் நட்பை வந்து அடிமையாக நினைக்கிறீங்க. எப்படி நம்ம கடவுளை கூட சமயத்தில் வேலைக்காரன்னு நினைக்கிறோம். நான் கோயிலுக்கு போகிறேன், தேங்காய் உடைச்சேன், எனக்கு எதாவது கொடு, இது என்ன இருக்குது, அதை வந்து நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நான் இதை கொடுத்தேன், நீ எனக்கு இது கொடுன்னு சொல்கிறோம். அது மாதிரி நாம் வந்து இந்த உறவை வந்து அடிமைன்னு நினைக்கிறோம். அதை விட்டுடுங்க. அதனால் சந்தேகம்ன்ற வட்டத்தை விட்டு வெளியில் வாங்க. யார் சந்தேகப்படுறீங்களோ ஒரு நாள் உட்கார்ந்து நிதானமாக பேசுங்க. எல்லா பிரச்சனையும் விட்டுட்டோம். செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்கள், டிவி ஆஃப் பண்ணுங்கள், வீட்டில் எல்லா சத்தரையுமே விட்டு ஒதுங்கில வெளியில் போய் ஒரு கோயிலில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் சந்தேகத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? உங்கள் மனைவிக்கு அடிக்கடி ஃபோன் வருது, உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் வருது, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புறது, உங்கள் மனைவி எஸ்எம்எஸ் அனுப்புறது, இல்லை உங்கள் உறவுக்காரங்கிட்டையோ அவங்க நண்பர்கிட்டையோ உங்கள் மனைவி பேசுறது, நீங்கள் உங்கள் உறவுக்காரர்கிட்டையோ உங்கள் பெண் நண்பர்கிட்டையோ நீங்கள் பேசுறது, இப்படி ஏதாவது இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை நல்லா நிதானமாக பேசுங்க. ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். அதனால் முதல்ல இந்த சந்தேகத்தை விட்டுடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மணி மந்திர ஔஷத லௌகிகங்களால் தான் ஜோதிடமே தெரிஞ்சுக்கணும். வெறும் ஜோதிடம் சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த சந்தேகத்தை விட்டுடுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வாழ்நாள்ன்றது ரொம்ப சின்னது. வாழற வரைக்கும் 4 பேருக்கு ஒரு நல்லதையோ நிம்மதியோ கொடுத்துட்டு வாழணும். நீங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே ஒரு நிம்மதி கொடுக்க முடியலன்னா அப்புறம் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருங்க. செய்வினை இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா? செய்வினை ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வடகிழக்கில் ஒரு திருஷ்டி தாக்கம் இருக்குது. நீங்கள் எந்த பூமியில் இருக்கீங்களோ அந்த இடத்துல வீட்டில் வடகிழக்கில் ஒரு திருஷ்டி தாக்கம் இருக்குது. அதுக்கு எளிய பரிகாரம்னா, ஒரு பெரிய பித்தளை கிண்ணியில் கணத்து ஜலமோ கோழா ஜலமோ சுத்தமான ஜலம் விட்டு செவ்வாய் வெள்ளி செவ்வாய்க்கிழமை சிவப்பு பூக்களை போடுங்க, வெள்ளிக்கிழமை வெண்மையான பூக்களை போடுங்க, இல்லை மஞ்சள் நிறமான பூக்களை போடுங்க. வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் விருத்தியாகும். இன்னொரு ஒரு விஷயம் ரகசியம் சொல்கிறோம். எப்பயுமே பூக்களை நம்ம கடையில் வாங்கி இது மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பூஜைக்கோ இதுக்கோ உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் பூக்களை நம்ம வீட்டிலேயே பூக்க வச்சு நம்ம கையாலேயே ஜலம் விட்டு அந்த பூவை எடுத்து இது மாதிரி பண்ணால் பலன் லட்சம் பங்கு உண்டு. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட நாமே வீட்டில் தொட்டி வச்சு அதில் இந்த மாதிரி வெண்மையான சிவப்பான பூக்களை பூக்க வச்சு அதை சேர்த்தோன்னா லட்சம் பங்கு வலிமையான பலன் உண்டு. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஒரு ஃப்ளவருக்கும் பூக்களுக்கும் ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை சிவந்த பூக்களையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெண்மை அல்லது மஞ்சள் பூக்களையும் போடுங்க. தண்ணி அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருங்க. ஒரு விஷயம் இதை செய்தீங்கன்னா அந்த வடகிழக்கு ஈசான்ய தாக்கம் மறையும். தொழில் வெற்றி கேட்டீங்க இல்லையா, இந்த தொழில் ரீதியான வெற்றி அடையிறதுக்கு சில விஷயங்கள் உண்டு. சனிக்கிழமை அன்னைக்கு கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சனிக்கிழமை கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதன்னு ஒரு வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டோம். வேலைக்காரர் வந்து ஊழியர் வந்து சனிக்கிழமை வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, வேலைக்காரருக்கு நான் சம்பளம் தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே வந்து ஊழியர்கள் விஷயத்தில் நான் சொல்கிறது, சம்பளம் கொடுக்குற விஷயத்தில் வேலையை முடித்த உடனே கொடுத்துடணும். அப்போ நீங்கள் செவ்வாய் வெள்ளி பார்க்க வேண்டாம். சனிக்கிழமைன்றது கடன் வாங்கவோ கடன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம். எந்த நீங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் வாசனை பூக்களால் அவரை அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. உங்களோட தொழில் சிறப்பாக வரும், வெற்றிகரமாக வரும், உங்களோட இல்லற வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதனால் சந்தேகத்தை விடுறது தான் பரிகாரம், வேறு பரிகாரமே வேண்டாம். உங்கள் சந்தேகத்தை விட்டு விலக்கி வெளியில் வாங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து பலன், நல்ல பலன் தெரியும். இதை தவிர வேறு பரிகாரம் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நாகராஜன் அவங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் திவ்யா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காண்டி தான் கேட்கணும், மேரேஜ் பத்தி. சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 25/12/92. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சரிங்கம்மா, உங்களுடைய கல்யாணம் எப்ப நடக்க போகுது அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி சொல்லுங்கம்மா, எப்பல இருந்து வரேன்னு பாக்குறீங்க வீட்டுல? 20 வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா. எல்லாமே 30 போகுது. நீங்க என்ன படிச்சீங்க? 10வது தான் படிச்சேன். மேல ஏன் படிக்கல? படிப்பு பிடிக்கல. அதாவது பொதுவாகவே கல்வின்றது ஒரு பெரிய வரம். உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிட்சம் கிடைக்கணும்னா, செல்வம் வரணும்னா முதல்ல கல்வியை வந்து பலமாக வச்சுக்கணும். பொருளாதாரம் நன்னா இருக்கணும்னா கல்வியை வந்து அவசியம். அதனால் எப்பயுமே சொல்லுவோம், பெண் குழந்தைகள் கட்டாயம் வந்து கல்வியில் எந்த தடையும் ஏற்படுத்திக்கூடாது. பரவாயில்ல, இருந்தாலும் ஏதாவது ஒரு எல்லாருமே வந்து படிச்சுட்டு அப்புறம் என்ன இருக்குது, அதனால் ஏதோ ஒரு குறை, அதை விட்டுடுங்க, அது பிரச்சனை இல்லை. உங்கள் திருமணம் வந்து சப்தரிஷி வாக்கியப்படி நல்ல தெரிஞ்ச இடத்துலேருந்து அல்லது தூரத்து சொந்தங்கள் மூலமாக அவங்களுக்கு வரன் வரும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே அமையும். கிழக்கு திசை நோக்கி நீங்கள் போய் அந்த வரன் விஷயமாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவோம். ஓரளவு படித்த மத்திய தர குடும்பத்திலேருந்து வருவார். 2ஆவதாக பிறந்திருப்பார். அவர் குடும்பத்தில் 2ஆவதாக பிறந்தவராக இடது காலில் மச்சம் ஒரு அடையாளங்கள் இருக்கும்னு சொல்லலாம். புதன் அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தவராக இருப்பார்னு சொல்லுவாள். பரிகாரம்னு பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமையில் மாலை வேளையில் நவகிரக சன்னிதானத்தில் குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க. அதாவது நவகிரகத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையும் அங்கே அந்த கோயிலில் இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் திருவிளக்கு போடுங்க. ஆனால் விளக்கு வந்து நீங்கள் குரு பகவானுக்கு போட்டால் அப்புறம் உடனே குருக்கு வேண்டதுனால வியாழக்கிழமை போய் போடணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் தரிசனம் பண்ண வேண்டிய சுவாமியை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்தில் பண்ணுறது உங்களுக்கு விசேஷம். அப்போ நீங்கள் ஒரு விளக்கம் போடுங்க. நவகிரகத்தில் குருக்குன்னு விளக்கு போட்டாலும் 9 கிரகங்களுக்கும் சேர்த்து தான் பலன். ஏன்னா நவகிரகங்கள் எல்லாம் சேர்ந்து தான். அதனால் நவகிரக சன்னிதானத்தில் நீங்கள் விளக்கு போடுங்க. கட்டாயம் உங்களுடைய அந்த ஒரு பிரச்சனை சுலபமாக விலகும். பேசின இடம் தேடி வரும். ஒரு நல்ல வாழ்க்கையாகவே அமையும். வேறு எந்த பரிகாரங்களும் வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைய காத்துட்ருக்கு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. திவ்யா, அவங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு நீங்கள் சொன்னீங்க. கால் பண்ண நேர்களுக்கும் சரி, பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் சரி, நிறைய பலன்கள் நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அதனால எல்லாருமே பயனடைவாங்க சுவாமிஜி.
ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. இது போன்று உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன நிம்மதி அடையும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.